ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இப்ப வைகாசி மாதம் தேய்பிறையில ஏகாதசி பற்றி பார்ப்போமா? இந்த ஏகாதசிக்கு வர்த்தினி ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி விரதம் இருந்தா இந்த லோகத்தையும் மேல்லோகத்தையும் எல்லா செல்வங்களையும் மங்களங்களையும் கொடுக்கும். கஷ்டத்தை அனுபவிக்கிற பெண்கள் இந்த ஏகாதசி விரதம் இருந்தா கஷ்டமெல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. மகாபாரத போர் நடந்த குருஷேத்திரத்துல சூரிய கிரகணம் அன்னைக்கு தங்கதானம் கொடுத்தா பலன் கிடைக்கும். ஏன் பாவமெல்லாம் தொலைஞ்சு திரும்ப கர்ப்பத்துல பறக்காத மோட்சத்தையே கொடுக்கும். இந்த ஏகாதசியோட பெருமையை தர்மருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. மாந்தாத என்ற ராஜா இந்த விரதம் இருந்து சொர்க்கத்துக்கே போனாரு. துந்துமாறன் என்ற ராஜா சிவபெருமான் கொடுத்த சாபத்துல இருந்து விடுதலை அடைஞ்சாரு. தானங்கள்லயே ரொம்ப சிறந்த தானத்தோட பலனை இந்த ஏகாதசி விரதம் கொடுக்கும்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அதாவது தானங்கள்ல குதிரை தானத்தை விட யானை தானம் சிறந்தது. அதை விட பூமி தானம், அதை விட எல் தானம், அதை விட தங்கம் தானம், அதை விட அன்னதானம். இதுல எல்லாருக்கும் பயன் இருக்கிறதுனால அன்னதானம் ரொம்ப உயர்ந்தது. அதை விட சிறந்தது அறிவுதானம். இதுக்கு சமமான பலனை இந்த ஏகாதசி விரதம் கொடுக்கும். ஒரு பொண்ணுக்கு பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றது பெரிய பாவம். அவன் அடுத்த ஜென்மத்துல பூனையாதான் பறப்பான். ஆனா ஒரு பொண்ணுக்கு நல்ல நகையெல்லாம் செஞ்சு போட்டு அவ வாழ்றதுக்கு செல்வம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணா எவனுக்கு கணக்கு சொல்ற சித்திரகுப்தன் கூட அவனுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை சொல்ல முடியாது. இந்த ஏகாதசி விரதம் இருந்தா அதே பலன் கிடைக்கும். சரி, விரதம் எப்படி இருக்கணும்? ஏகாதசி முந்தைய நாள் தசமி அன்னைக்கு உளுத்தம்பருப்பு, கொண்டக்கடலை, பட்டாணி, புதினா, தேன் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெளியே யார் வீட்லயும் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை மேல சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருந்து தூங்காம ஜனார்த்தனை கும்பிட்டு நாமங்களை சொல்லி விரதம் இருக்கணும். மறுநாள் துவாதசி அன்னைக்கு பெருமாளை கும்பிட்டு பிரசாதம் காட்டி நாமும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். இந்த ஏகாதசி விரதம் இருந்தா 1000 பசுதானம் பண்ண பலன் கிடைக்கும். பாவம் எல்லாம் போய் நம்ம கடவுள்கிட்டே போயிடலாம். நாமளும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இந்த ஏகாதசி விரதம் இருந்து பலன் அடைவோமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.